ஹாய் ஒருவன் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டிருந்தோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நம்ம சேனலுக்கு முதல் மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணுங்கள். அந்த கீழே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து புக் பேக்கு, சரிங்களா? புக் பேக்கை 1-2 தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றே தாங்க. நான் கொடுத்த கொஸ்டின்ஸே கம்மியான கொஸ்டின்ஸ். நீங்கள் 10 லெசன் இருக்கா பாட்னியில், நம்ம கொடுத்த 2 மார்க் 3 மார்க் அனைத்துமே படிச்சிருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இதுலேயும் நீங்கள் கம்மி பண்ணி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா பாட்னிலாம் மாட்டுவீங்க. ஏன்னா அவனே வந்து புக்கின்னு ஓன் கொஸ்டின் அந்த மாதிரி கேட்பான். நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸ் அனைத்துமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எழுத முடியும். ஸோ வாட் இஸ் பேர்த்தோஜெனிசிஸ், ஹவ் ஆர் எஸ்டிடிஸ் டிரான்ஸ்மிட்டட். ஸோ ஆக்சுவலி இது ஜுவாலஜி, ஓகேவா? ஜுவாலஜி முடிச்சுட்டு பாட்னி காட்டுறேன். பேர்த்தோஜெனிசிஸ் ஃபஸ்ட் லெசன் அண்ட் ரீடிங் ஸ்டாண்ட் அண்ட் லேகிங் ஸ்டாண்ட் இதெல்லாமே புக் பேக் தான். ஸோ புக் பேக் நான் கொடுத்த கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே போதும். பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஜுவாலஜியில் 12 லெசன் இருக்குது. ஸோ எந்தெந்த லெசன் முக்கியமான லெசன் ஜுவாலஜியில் அப்படின்னா 1, 2, 3, 10, 11, 12 இது வேணால் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிங்க. மீதி எல்லாமே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் படித்தா போதும். ஆல்ரெடி 1, 2, 3, 10, 11, 12 நான் மோஸ்ட்லி கொஷின் கொடுத்துட்டேன். ஸோ டைவர்ஜன் எவல்யூஷன் அண்ட் கன்வர்ஜன் எவல்யூஷன் இந்த கொஷின் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. பயோகேஸ் இது புக் பேக் 8th லெசன். ரெட் டேட்டா புக் 10th லெசன். சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி, ஜெம்ஜலைன் ஜீன் தெரப்பி இது வந்து ரொம்ப முக்கியமான 3 மார்க்கு. காரியோடைப்பிங் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இந்த வருஷம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஜூன் 2024 கொஸ்டின் பேப்பர். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹீமோகுளோபின் படிச்சுக்கோங்க, அது இம்பார்ட்டன்ட். ஹார்டிவைன் பிரின்சிபல் போன வருஷமும் கேட்டது தான். அடாப்ஷன் இன் டெரெஸ்ட்ரியல் அனிமல்ஸ். ஸோ இதெல்லாமே புக் பேக் தான், சரிங்களா? நம்ம எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ பாட்னி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் ஷார்ட் நோட் அண்ட் பாலன் கிட், மிஸ்சென்ஸ் நான்சென்ஸ், பயோ ரெமிடேஷன். ஃபஸ்ட்டு 5 லெசன்லேருந்தே 3 2 மார்க் 3 மார்க் வந்துடுது. அப்புறம் 6th லெசன் 7th லெசன்லாம் வந்து விவிபேரி அந்த கொஷின் ஈஸி. பயோ மெடிசன், பொட்டானிக்கல் மெடிசன் வந்து 10th லெசன். ஹிட்டோரிசஸ் ஈஸி கண்டிப்பாக வரும். 3 மார்க்கில் வந்து அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட வாட்டர் கிரைசிஸ் கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேன்மேட் சிரல்ஸ் PBR 322. தெர்மல் சாட்டிஸ்ஃபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்கப்பா. ஏன்னா ஜென்ரலி ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஆர் அகேன்ஸ்ட் எக்கோசிஸ்டம், வேர் ஆஸ் எ ஸ்டூடெண்ட் ஹவு வில் யூ ஹெல்ப் டு ப்ரொடக்ட். இது நீங்கள் ஓன் கொஸ்டின். ஒரு சூழ் மண்டலத்தை எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறதுன்னு கேட்குறாங்க. எக்கோசிஸ்டம் எப்படி பாதுகாக்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீ எப்படி பாதுகாப்புன்னு கேட்குறாங்க. அது ஓனாகவே எழுதலாம். அடுத்தது வந்து பேத்ரோகார்பி ஃபஸ்ட் லெசனில் கண்டிப்பாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, பாட்டியில் உங்களுக்கு 5 மார்க் வேணும்னா ஃபஸ்ட் லெசன் 2nd லெசன் நல்லா படிச்சிரு. பின்னாடி வேணும்னா 10th லெசன் நல்லா படிச்சிரு. அண்டு 4, 5, 6, 7 இதில் நான் கொடுத்த கொஷின் படிச்சிரு. சார் எல்லாமே சொல்கிறீங்க, இதில்னா நான் கொடுத்த கொஷின் 5 கொஷின் கூட இருக்காது. ரொம்ப ஈஸி. 6, 7லாம் ரொம்ப ஈஸி. ஆனால் 1, 2 மஸ்ட்டு ஃபஸ்ட் கொஷின் வேணும்னா 10th லெசன்லேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்குறாங்க. சரி, அடுத்தது ஜுவாலஜிலேயும் 5 மார்க் எதில் வரும் அப்படின்னு நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 சாப்டர் 1, 2, 3 அந்த 3 சாப்டரில் நான் கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. அடுத்து 7வது சாப்டரில் நான் கொடுத்த கொஷின்ஸ் கம்மி, படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10, 11, 12 இதில் நான் என்னெல்லாம் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இது படிச்சிங்கனாலே நீங்கள் வந்து 2 எழுதிடலாம். பட் அதை நம்பாதீங்க. நான் எப்பவுமே சொல்கிறேன், ஆப்ஷன்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கொடுத்த கொஸ்டின்ஸே கம்மியாக தான் இருக்குது. நீ கேல்குலேட் பண்ணிப்பார், நீ எடுத்துப்பார். நான் அப்படியே புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். புக்கின்ல ஒரு சில கொஸ்டின்ஸை கொடுத்துருப்பேன். இதை நீ படிச்சினாலே 65 எடுக்கிறதுங்கிறது ஷுவார் 70க்கு, சரியா? ஸோ அதனால் அதை நீ இதில் நான் கம்மி பண்ணி கொடுத்தனா மாட்டிக்குவேன். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வேணால் நீங்கள் எடுத்து படிங்க. அதே இப்போ திரும்பவும் சொல்கிறேன், பாட்னியில் வந்து 1 to 10 அதுக்கப்புறம் 5 ஈஸி, 6, 7 ஈஸி. இதில் எல்லாம் நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க்கு 5 மார்க் எல்லாமே படிச்சுக்க நான் கொடுத்தது. அதேமாதிரி ஜுவாலஜியில் 1, 2, 3, 10, 11, 12 நான் கொடுத்து எல்லாமே படிங்க. 5 மார்க்ஸ் எல்லாம் படிங்க. கண்டிப்பாக 2 எழுதிடலாம். 2 5 மார்க்கில் எல்லாம் எழுதிடலாம். அது போக மீதி இருக்க லெசன்ஸில் நான் என்ன கொடுத்துருக்கணும், ஓரளவுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் படித்தா போதும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சொல்கிறேன். ஸோ இது பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.